கணபதி என்றிடக் கலங்கும் பல்வினை கணபதி என்றிடக் காலமும் கைதொழும் கணபதி என்றிடக் கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளர் வேலிலும் மூசு வந்தரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணச்சடா அருணாச்சல வாசாய வித்மஹே வைகுண்டரூபாய தீமஹி தன்னோ யோகிராம் பிரஜோதயா. அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இனிமையான அந்த மாலை நேரத்தில் அடியேனின் எளியேன் ஒரு சிறிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நமது யோகி ராம் சூரத்குமார் அவர்களுடைய இந்த நாம பிரச்சார குழுவானது 107வது அவதார தின விழாவை தொடர்ச்சியாக 2வது வருடமாக வெகு விமர்சையாக 3 தினங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள், பல பல விதமான அன்னதானங்கள் இங்கே நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலயத்திலே இது குடில், நான் ஆலயம் என்று சொல்கிறேன், இது ஆலயமாக மாறும் என்பதால் இங்கே அடியேன் ஒரு செல்ல பிள்ளையாக வந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தொழில் சார்பில் நான் அலைந்து செல்கின்றவன் என்றால் நான் எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருப்பேன். என்னுடைய தேவைகள் தேவையே இல்லை என்பதால் சில நேரம் நாம் தேவையில்லாமல் போனாலும் சில நேரம் தேவைப்படுவதால் வந்து விடுகிறேன். அந்த வகையில் இந்த நாம பிரச்சார குடிலானது மிக மிக ஒரு அற்புதமான குடில். இங்கே என்னை போல் உங்களைப் போல் மற்றவர்களைப் போல் சிவகுமார், யார் இந்த சிவகுமார்? சராசரியாக ஒரு மனிதனாக பிறந்து நம்மை போலவே வளர்ந்து பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு பல துறைகளில் பணியாற்றி திடீரென்று ஒரு மாயை போல் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டாரா அல்லது சிவகுமாரை இறைவன் மாற்றி வைத்தாரா என்கின்ற ஒரு வியப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவகுமாரை பார்க்கின்ற பொழுது நானும் சில நேரம் வியந்து போகிறேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் அவரோடு நான் நிறைய தருணங்கள் பயணித்திருக்கின்றேன். நல்ல ஒரு பாடகராக இருந்தவர். அடியார் இசைக்குழுவிலே அடிக்கடி சில நிகழ்ச்சிகள் பாடுவது உண்டு. அவங்களுக்காக அந்த டாக்டர்ஸ் மியூசிக் கிளப்புன்னு ஒன்று இருந்து அதெல்லாம் பாடுவாங்க. நான் சாரை சும்மா இருக்க மாட்டேன், சும்மா பாடுங்க சார், நான் இருக்கேன், தைரியமாக பாடுங்க. அந்த உற்சாகத்தில் நல்ல நல்ல பாட்டெலாம் நிறைய பாடுவாங்க. அந்த மாதிரி பயணித்து எங்களோடு ரொம்ப அன்னுணியமாக இருந்த சிவகுமார் திடீர் என்று ஒரு சித்ரா பௌர்ணமி என்று பெருமாள் எல்லாம் ரெடியாக புறப்பட்டு இருந்துக்கோ, என்ன சார் திடீர்னு இல்லை என் கூட வர வேண்டிய இருக்கும், எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சாமி திடீர்னு என்னென்னமோ சொல்லுவாங்க சார், சரி எதுவும் தெரியலையான்னு விட்டுட்டேன். அப்புறம் அடுத்த நாள் சார் நேற்றுக்கு புறப்பட்டு சொன்னீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். முதல் வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. சார் எப்பொழுதும் திருநாறு பூசுறது கிடையாது, சாமி கும்பிட்றது கிடையாது. ஆனால் சாமியை உள்ளத்தில் வச்சுருப்பார், வெளியில் காமிக்கிறது இல்லை, கும்பிட்டுக்கிடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் எப்போ மாடியில் போய் சாமி கூட பேசிகிட்டு இருப்பேன் சார் கூட. இப்போ சாமியில் வந்துட்டலாம், அதனால் சாமினே வந்துக்கிட்டு இருக்கு.
மேலே போகிறேன், பேண்ட் சட்டையை காணல, ஒரு காவி துண்டு, இடுப்பில் ஒரு வேட்டி, உடம்பு ஃபுல்லாக ருத்ராட்சம். உள்ளே போகிறேன், ஒரே வாசனை, ஒன்று ஒரே நாமம் சத்தம் அப்படியே பிளக்கிட்டு இருக்கு. சார் என்னாச்சு? என்னவோ தெரியல பெருமாள், உட்காருங்க, எல்லாம் இயற்கை அப்படின்னு சொல்லி நாங்கள் மேசையில் பார்க்கும்போது பகவான் யோகிராம் சூரத்குமார் அவர்கள் தனது இறுதி காலம்னு சொல்லலாம்ல, அந்த 20 நாட்கள் வரைக்கும் அவர்கள் பயன்படுத்திய அந்த போர்வை, அவர்கள் ஆகாரம் சாப்பிட்ட அந்த சிரட்டை, விசிறி எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. சாமி இது யோகிராம் சூரத்குமார்ல? ஆமாப்பா, இங்கே வந்துட்டு அப்படி சரி வியப்பில் இருந்தேன். நான் உண்மையாக சொல்லலை, போய் சொல்லலை, இங்கே பேசுனதே சொல்லலை. நானே நினச்சேன் எதுவும் கொஞ்சம் இதாகிட்டு போயிடுது, என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா இப்படி நான் பார்த்தது இல்லைல்ல. டெய்லி சாயங்காலம் பேண்ட் செட்டை முடி இது பண்ணிட்டு வாங்க காரில் இருக்க ஜாலியாக பாட்டு கேட்புன்னு சொல்லிட்டு இப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நானே எனக்குள்ளவே சந்தேகமாக தான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மள்கிட்ட சும்மா போய் சொல்லிட்டு வேறு எங்கேயும் போயிட்டு வர்றது போல் எல்லோரையும் போல் நானும் நினச்சேன். ஆனால் நாள்பட அது வேற எங்கேயோ கொண்டு போய் பகவான் அந்த யோகராம் சூரத்குமாரை இங்கே வந்து அயோத்தியில் ராமர் கோவில் பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு, கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு தான் இங்கேயும் அது பிரதிஷ்டை பண்ணாங்க. அன்னையிலேருந்து இங்கே வந்து உட்காரும்போது நாங்கள் சாதாரண இந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருந்தால் பேசிகிட்டு இருப்போம், சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்த பிறகு இங்கேருந்து சாப்பிடும்போது இருக்கும்போதும் நம்மை அறியாமலே ஏதோ ஒன்று இருந்து போகச்சில்லை. சாரை பார்க்குற உடனே பேர்னு வரும், ஆனால் அங்கே இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருப்போம். அப்பேற்பட்ட இந்த சிவகுமார் ஒரு இறை தொண்டராக, அடியாராக தன்னையே முழுமையாக பகவானிடத்தில் ஒப்படைத்து ஒரு பித்தனாக மாறி சித்தராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதே மாதிரி ஏகப்பட்ட குடிகள் இருக்கும், பிரச்சார ஆலயங்கள் இருக்கும். அங்கெல்லாம் அவர்கள் வந்து கடமைக்காக ஒரு கோவிலை கட்டி வைத்து சும்மா பூஜை காரியங்கள்னு சொல்லி நடத்திக்கிட்டு வரக்கூடிய ஆண்டெல்லாம் உண்டியில் பைசா போடுறது, காசை பறிக்கிறது, அதுலேருந்து நம்ம எப்படி வளர்ச்சி அடையலாம், அந்த மாதிரி எண்ணிக்கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எனக்கு 5 காசு தேவையில்லை. சாமிக்கு நீங்கள் பூமாலை வாங்கி தர வேண்டாம், பத்தி வாங்கி தர வேண்டாம், பழம் வாங்கிட்டு வர வேண்டாம். நீங்கள் வந்து சாமியை கும்பிட்டுட்டு போங்க. நாம் பெற்ற பலனை நீங்களும் பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இந்த ஆலயத்தில் வைத்து, இந்த குடிலில் வைத்து பக்தர்களுக்கு பக்தியை மட்டும் சொல்லலை, அறிவியல் பூர்வமாக சில இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள் எப்படின்னு கேட்டால் அது இப்படி புள்ளி, அப்போ விஷ்ணுவுக்கு எத்தனை வருட காலம் கேட்டால் அது அதை விட ஒரு சின்ன புள்ளி. இப்படி வர அறிவியல் கதைகளை எல்லாம் பராமரித்து இங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் பகவத்கீதை புத்தகத்தை இலவசமாக வழங்கி அதில் நீங்கள் வாரந்தோறும் வருகின்ற பொழுது ஒவ்வொரு பதிகத்தை நீங்கள் படிச்சுட்டு வரணும். அதை இங்கே வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்கு விளக்க உரையை சாமி நான் சொல்லுவேன், இது நீங்கள் கேட்டு பயன்படணும். அடுத்த தடவை வரும்போது நீங்கள் கரெக்டாக நீங்களே பேசணும். அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆன்மீகத்தை ஊட்டி கொடுக்கின்ற ஒரு அன்பு உள்ளம் சிவகுமார் அவர்கள். இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா தன்னைத்தானே தான் சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன கும்பிட்டு நான் யார், என்னுடைய திரும்பி பேசுவாங்க, அவங்க அதை சொல்லுங்கள். பகவானை கும்பிடு, அது சாமி சொன்ன மாதிரி தந்தை பார்த்து கொள்வாருங்கிற மாதிரி நீங்கள் அங்கே வந்து சரணாகதி அடைங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் அவர் தருவார். நான் கும்பிடறதுக்காக வச்சேன், எனக்கு ஏதோ ஒரு இந்த ஜென்மத்தினுடைய பிரதிபலன் கிடைத்தது போல் உங்களுக்கும் கிடைக்குதுங்கிறதுக்காக இதை வச்சு வழிபட்டுட்டு வர்றாங்க. இந்த ஆலயத்தில் வந்து இன்றைய தினம் சில மணி நேரம் பேச வேண்டும்பா, என் பேரையும் போட்டு என்னுடைய யோகின்னு ஒரு தலைப்பையும் கொடுத்துட்டாங்க. நான் பேச்சாளன் கிடையாது, கவிஞன் கிடையாது, சாதா கச்சேரிக்காரன். ஒரு பாட்டு உண்டு, என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன். அதே வரி எங்கே மாற்றி சொன்னான், என்னை பாட வைத்தவர் யோகிராம் சூரத்குமார் என்றால் அந்த பாட்டுக்கு தலைவர் சிவகுமார் அவர்கள். இந்த இடத்துல கைத்தட்டிருக்கணும். ஏன் தெரியுமா அந்த பாட்டுக்கு தலைவன் நான் ஏன் சொன்னேன்னா, இங்கே வந்து சாதா உங்களை போல நானும் கும்பிட்டுட்டு இருந்தேன். என்னவோ என்னோட அறியாமல்
சாமி நம்ம கோயிலை பற்றி ஒரு பாட்டு எழுதலாமே. அப்படியே பெருமாள் உடனே எழுதுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ என்னத்தை எழுதுறது அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது முதலாக என் மனதில் தோன்றிய முதல் வார்த்தை நினைவு யாவும் என் நெஞ்சில் யோகிராமா அப்படிங்கிற ஒரு எழுதி அது ஒரு பாட்டாக பிரண்டுபடுத்திருந்தோம். அப்புறம் இங்கே வந்து எல்லோரும் கும்பிடுறது போல நானும் வருவேன், கும்பிடுவேன். அப்போ நான் நிறைய இடத்துக்கு பேசியிருக்கேன். இறைவனிடம் வேண்டும் போதெல்லாம் யுவராஜ் சூரத்குமாரில் சும்மா நான் கும்பிடும்போதே பகவானே எப்படியாவது நல்ல ஜம்மு ஒரு மாடி வீடு இல்லை 2 மாடி வீடு எனக்கு கட்டணும். ஏன்னா 2 பையன் எனக்கு 2 மாடி வீடு வேணும், ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னு சுகமாக போயிட்டு சுகமாக வரணும். இப்படி தான் வேண்டிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து சிவகுமார சாமியோட அருள் எனக்கு தந்து அருளாசியை பேசி என்கிட்ட நிறைய நேரம் பேசுவாங்க, சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு நாளடைவில் அந்த வேண்டுதல்கள்லாம் மாறி இரவா எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன்னா இறைவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுத்துட்டா இந்த பையன் வாங்கிக்கிடுவாங்கிறதெல்லாம் பகவானுக்கு தெரியும். அதை பொறுத்து தான் இறைவன் கொடுப்பார். அதே மாதிரி வேண்டுற விடவே எல்லாம் கிடைக்காது. யாருக்கு எப்பப்போ இதை கொடுக்கணுமோ அந்தந்த காலகட்டத்தில் அது அப்பப்போ கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வந்து வேண்டுறேன் சாமியில் சொன்னேன், சாமி இது இந்த மாடி வீடு ஐட்டம் எனக்கு அப்படிலாம் நான் கேட்க விரும்பலை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை தாங்க, சந்தோஷமாக தாங்கன்னு கேட்டேன். ஆனால் பகவான் ஃபினான்ஸில் போட்டு கார் எடுத்தாலும் இங்கே வந்த பிறகு ஒரு கார் எடுக்க பாக்கியத்தை தந்தேன், ஒரு கார் எடுத்துருக்கேன். அப்புறம் வீடுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னோன்னே அந்த வீடை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வழியை கொடுத்தார். அப்போ ஏழை நிலவில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் எனக்கு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஏசி வேணும்னு ஆசை இருந்து அந்த ஏசி வாங்குறதுக்கும் நான் இங்கே வந்து கும்பிட்ட பிறகு தான் நடந்துருக்கு. வாங்கி கொஞ்சம் சுகமில்லாதவா துணிலாம் துவைக்க கஷ்டப்படுவாளு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு தான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சேன். நான் ஒரு பெரிய கலைஞன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 இசைக்கருவி வாசிக்க தெரியும். அவ்வளோ பெரிய கலைஞனாக இருந்தும் ஏகப்பட்ட நிகழ்ச்சிக்கு போயும் இந்த காசை எல்லாம் வேண்டாத பழக்க வழக்கங்களாலும் விபரீத ஆசைகளாலும் நாசப்படுத்தி வீட்டில் எல்லாம் துன்பப்படுத்தி எங்கேயோ போயிட்டு இருந்த என்ன ஒரு மனிதனாக்கி உன்னுடைய வாழ்க்கை என்ன, நீ யார், உன் பேர் என்ன, நீ எப்படி இருக்கணும் சொல்லி என்னை மாற்றி பகவான குருவாக ஏற்றுக்கிட்டாலும் என்னுடைய மானசீக குருவா சிவகுமார் சாரை தான் நான் இன்னைக்கு வச்சுருக்கேன். அவருடைய அருளாசியாக இந்த என் வாழ்வில் ஏகப்பட்ட மாற்றங்கள். எனவே இந்த வாழ்க்கையில் முடிவில்லாத பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். பாதைத்தான் முடிந்ததை ஒழிய பயணங்கள் முடியவில்லை. பயணிக்க தொடங்கிவிட்டேன். முடிவில் வழிகாட்டுவான் குருவே என்று இங்கே நான் சரணாகதி அடைந்து விட்டேன். எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ சித்தர்கள் பிறந்த இந்த திருநாட்டில் யோகிகளுக்கெல்லாம் தலை சிறந்த யோகியாக குருவாக வியப்பில் என்னையும் சிவகுமாரையும் ஆழ்த்திய ஒரு பரம யோகி என்றால் அது பகவான் யோகிராம் சூரத்குமார் அவர்களாகும். இந்த மானிட பிறப்பிலே நிறைய மகான்கள் பிறந்திருக்கின்றார்கள், நிறைய ஞானிகள் பிறந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் சித்தராக மாற முடியும். அந்த அளவுக்கு பகவானுடைய அவதாரமாக பிறந்து சித்தராக வாழ்ந்து கேட்கின்றவர்களெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு அக்ஷய பாத்திரம் என்றால் அது பகவான் யோகிராம் சூரத்குமார். அந்த யோகிராம் சூரத்குமார் அருளாலே நாம் எதையோ தேடி அலைந்து எதுவும் சொல்லாமல் பிறந்து எதையும் கொண்டு செல்லாமல் எதையும் சொல்லாமலே போகின்ற இந்த உடம்பு என்கின்ற ஜீவனுக்காக எத்தனையோ போராட்டங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடம்பு என்கின்ற இந்த கூடு விறகோடு வெறும் கூடு ஆன பின்பு கோவணமும் கூட வரப்போவதில்லை. அலைபாயும் மனமெல்லாம் ஒரு நிலையில் குருவோடு ஒன்றித்து அவர் பாதத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து
சரணாகதி அடைய வேண்டும். அப்படி சரணாகதி அடைகின்ற பொழுது நம்மை ஆண்டவன் ஆட்கொள்வான். அந்த வகையில் தன்னை முழுமையாக ஞானி யோகிராம் சுரத்குமார் அவரிடம் தன்னை ஒப்படைத்து ஆட்கொண்டு இன்னைக்கு தொண்டர் பெருமக்களை நிறைய பேர் பார்த்திருப்பார்கள். அந்த தொண்டர்களே ஒரு தொண்டராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் தான் அன்பு சிவகுமார் சுவாமி அவர்கள். எந்தவித சலனமும் சஞ்சலமும் இல்லாமல் குருவை தேட வேண்டும். நல்ல குருவை கிடைக்க பெற்றவன் பெரிய பாக்கியவான். அப்படிப்பட்ட என் வாழ்வில் சில பழக்க வழக்கங்கள் சிக்கிக்கொண்டு என்னை சீர்திருத்திய என் மானசீக குரு சிவகுமார் அவர்கள். சிவகுமாரரை முதலில் சித்தர் என்றும் மந்திர வாய்ச்சொல் சித்தர் என்றும் அவரை போற்றி பேசியதும் நான் தான், பாடலில் எழுதியதும் நான் தான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இல்லை. அந்த வார்த்தையெல்லாம் எழுத வைத்தது பகவான் யோகிராம் சுரத்குமார் அவர்கள். இந்த இணைப்பை எல்லாம் எழுத வைத்தவர் மகாகுரு யோகிராம் சுரத்குமார் அவர்கள். இந்த யோகிராம் சுரத்குமார் அவர்களை ஒருமுறை நீங்கள் தரிசனம் செய்து விட்டால், அவருடைய திருநாமத்தை நீங்கள் ஒரு முறை உச்சரித்து விட்டால், நீங்கள் வேண்டாம் என்று எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் கூட அவர் உன்னை விட போவதில்லை. உங்களுக்கானதை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக பகவான் வந்து கொடுப்பார். அப்பேற்பட்ட குருவை நாடி பயனடைந்த பல பேர் இருந்தாலும் குருவாருளால் தன்னையே ஒப்படைத்து சிவகதியாய் சித்தனாய் பித்தானாய் மாறிய சில இறை தொண்டர்களில் அன்புக்குரிய ஒரு தொண்டராய் இருப்பது அன்பு சிவகுமார் அவர்கள். அவரை நினைக்கின்ற போது உண்மையிலே நான் உள்ளம் மகிழ்கிறேன். சில நேரம் என்னை அறியாமலே நான் வியந்து புலம்பியும் இருக்கின்றேன். இந்த இடம் சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. இது குடில் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது குடில் அல்ல, இது ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியானது கண்டிப்பாக சரித்திரம் பேசுகின்ற ஒரு மந்திராலயமாக கண்டிப்பாக மாறும். இது ஒரு சீர்கொண்டு எழுந்து நிற்கும் ஒரு நாள் வெகு விரைவில் இல்லை. சில பேர் வயிற்றெரிச்சலால் இவரிருந்த யோகிராம சுரத்குமாரை வீட்டுக்கு வழிபடுவது, நாங்கள் அங்கே ஆலயத்தில் வைத்திருக்கின்ற பாடல்கள் எல்லாமே இவர்கள் எப்படி ஒளிபரப்புவது, அந்த அளவிற்கு இதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்றெல்லாம் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சிவகுமாரருக்கான யோகிராம் சுரத்குமார், இது சிவகுமாரருக்கான குடி. எங்கள் ஆலயம் எழுப்புவோம், யோகிராம் சுரத்குமாரை கும்பிடுவோம், அவருக்காக 100 பாடல்கள் 1000 பாடல்கள் எழுதுவோம், அதை நாங்கள் இலவசமாக வெளியிடுவோம், நீங்கள் எல்லாம் காலமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த வழிமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாராயணகுரு ஒரு பழமொழி சொல்லுவார், கண்டு மனசிலா இல்லைங்க பறஞ்சாலும் மனசிலா இல்ல. அதே மாதிரி இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஏன் அப்படின்னா, திடீர்னு ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளெல்லாம் பெரிதாமல் வளர்ச்சி. இது எப்படி இவ்வளோ சாத்தியாயிட்டு? இங்கே இவ்வளோ மக்கள் வராங்க, அன்னதானம் நடக்கு, இதெல்லாம் டெய்லி இந்த லைவில் பார்க்காம பார்த்தீங்களா? இவர் பெரிய லெவலில் போயிடுவாரோ, கோடீஸ்வரனாக மாறிடுவாரோ, கார் பங்களா வாங்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. இறைவனை வழிகாட்டக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றாரே என்பதை மறந்து அவரை சாதாரண ஒரு மனிதனாக நினைத்து சில பேர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதல்ல, இது நம்ம சொல்ல முடியாது, பகவான் என்ன நினைச்சிருக்கான்னு தெரியாது. அவனாருளாலே அவன் தாள் வணங்கின மாதிரி இங்க இந்த சிவகுமார் கையால் இது பிரதிஷ்டை செய்து பகவான் இங்கிருந்து இருக்கணும்னு அவரு நினைச்சு, அவரு சாமியும் நினைக்கல, யாரும் நினைக்கல, அவரு நினைச்சதுனால தான் இங்கே உட்கார முடிஞ்சு. நான் நினைச்ச இதே மாதிரி கோயில் கட்டி வீட்டில் வைக்க முடியுமா? முடியாது. டெய்லி பூஜை பண்ண முடியுமா? முடியாது. அது சிவகுமாரால் முடியும் என்பதால் தான் அந்த சித்தர் இங்கே குடிக்கொண்டிருக்கின்றார். பார்த்தீங்களா? திருவண்ணாமலையில் அந்த வரலாறு எடுத்து படித்தா இறைவனை தேடி அலைகின்ற உலகம் நிறைய இருந்தாலும்
இந்த சித்தரை யோகிராம் சூரத்குமாரை தேடி தேடி ஏகப்பட்ட மனிதர்கள் சாஸ்தாங்கமாக படிக்கடையாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த சிவகுமார் நம்மளுக்கு முதுகில் அடித்து இதாக சொல்லிட மாட்டாரா, நல்லாரையும் சொல்லிட மாட்டாரா, உயர்ந்த நிலைக்கு வருவான்னு சொல்லிட மாட்டாரான்னு எதிர்பார்த்து இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் 5 காசுக்கு ஆசைப்படலை. இங்கே வந்து மக்கள் நாம் பெற்ற கருணை அவர்கள் பெற வேண்டும். இந்த மக்கள் மனம் குலைந்து சீர்குலைந்து தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்களே, நம்ம மதம் என்ன, நம்மளுடைய பூர்வீகம் என்ன தெரிந்து கொண்டு இறை வழிபாட்டோடு அறிவியல் ரீதியாக இந்த மக்கள் வாழ வேண்டுமே. தினமும் பூக்கள் கொடுக்குறாங்க, விளக்கு பூஜைக்குள்ள இதை பண்ணுறாங்க, அதை சுவாமியோட ஸ்லோகங்கள் 108 போற்றி இப்படி எல்லாம் சொல்லி, அது மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் வாங்க நிறைய சாமிக்கு அன்பளிப்பாக கொண்டு வைக்கணும் இல்லை. ஒரு நாள் எது முடியும், ஒரு துளசியிலே வச்சு கும்பிடு, தாராளம் கும்பிடு, 2 கடலை வச்சு கும்பிடு, குளிக்கல ஒன்றும் இல்லை கும்பிடு, பெண்களுக்கு வசதி இல்லை கும்பிடு, சின்ன சேலை கும்பிடு, பெரிய சேலை கும்பிடு. இந்த ஆச்சாரம் எல்லாம் ஆலயத்துக்கு மட்டும்தான். அது ஒரு வரமுறை அன்னைக்கு வகுத்து வச்சு நம்மளை இருத்தி வச்சுட்டான். ஆனால் இறைவனை கும்பிடுறதுக்கு ஆண்டவன் எந்த இதையுமே ஒரு தடுப்பணையை வைக்கல. நீ எப்படி வேணாலும் கூப்பிடு, எப்போ வேணாலும் கூப்பிடு, ஓடி வருவேன். அதில் நம்மளுக்கு 1000 வேலைகள் இருக்கும். பாருங்கள், சாயங்காலம் ஆனோன்னு டிவி ஏன் பண்ணி மகாலட்சுமி, பாக்கியலட்சுமி, சுப்புலட்சுமின்னு ஏகப்பட்ட நாடகம். அதிலே இருந்து அந்த பெண்கள் விளக்கு பொறுத்த நேரத்தில் டிவியில் அழுதுகிட்டே ஒரு சீன் ஓடிட்டு இருக்கும். அதையே பார்த்துட்டு வந்த அந்த குடும்பம் எப்படி முன்னேறும். விளக்கு வைக்கிற நேரத்தில் ஒரு நல்ல பாட்டை போட்டு நல்ல சாமி பாட்டை கேட்டால் அந்த ஞானம் பிறகும். விளக்கு பொருத்துறதுக்கு பெண்கள் தான் மட்டும் இல்லை, சின்ன பையன் ஆம்பளை பையன் விளக்கு பொருத்தலாம், சாமியை கும்பிடலாம். அதை தான் சாமி சொல்லி கொடுக்காங்க. இங்கே வாங்க நீங்கள் சாமியை கும்பிடுங்க, விளக்கு பொருத்துங்க, குளிச்சாலும் சரி குளிக்காமலும் சரி. நீங்கள் போகும்போதும் வரும்போதும் உள்ளே வந்து உட்காரணும்னு இல்லை, வெளியில் என்னாவது யோகிராமான்னு சொல்லிட்டு போ, உனக்கு அதுக்கு பலன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி மன்றாடி கேட்கக்கூடிய சாமி நீங்கள் எங்கேயா பார்த்துக்கலாம். அப்படி ஒரு உண்மையான சிவத்தொண்டர் மாதிரி, அருணகிரிநாதர் மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. இதை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு வரவேற்று அவரு கூட சேர்ந்து பயணிக்கணுமா, கைத்தறிஞ்சல் பிடிச்சி ஏசணுமா? அப்படிதானா? ஏதோ திரும்ப தான் சொல்றாரு பெருமாள். எனக்கு காசும் பணம் தேவையில்லை, எனக்கு அங்கே எல்லாம் இருக்குது, மனைவி ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிள்ளைகள் ஒரு டாக்டர், இன்னொரு டாக்டர். அப்படி இருந்தாலும் அது பகவானுக்கு நான் செய்கிறேன். என் வீட்டில் 10 பிள்ளைகள் இருந்தால் 10 பிள்ளைகள் தான் சாப்பாடு போட்டோன்னா அந்த 10 பிள்ளைகள் தான் நீங்கிடும். அது 10 ஆகும், 100 ஆகும், 1000 ஆகும், லட்சமாகும், கோடி ஆகும். நான் வரும்போது இந்த இடம் எல்லாமே பூத்த உண்டது தான். அதில் மட்டும்தான் ஒரு 4 சேரை போட்டிருப்போம். அந்த 4 சேரை தாண்டி இந்த இடத்த தூக்கி இங்கேருந்து பூவெல்லாம் தூக்கி அங்கொண்டு வச்சு இந்த இடம் இவ்வளோ பெருசாச்சு. அப்புறம் இது இங்கிருந்து காணாமல் சொன்னா திரும்ப எடுத்து அங்கே மாற்றியாச்சு. அப்போ சில நேரம் சில மனிதர்கள் வாயிலிருந்து வருகின்ற சில ஆசிரியர் வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக பலிக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், எத்தனை பொறாமைகள் எத்தனை வைத்தறிச்சிகள் இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக இந்த குடில் ஒரு மந்திராலயமாக கண்டிப்பாக எழுந்து வந்தே தீரும். அதை எவனாலும் மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. எண்ணத்தை பொறாமை ஒப்பிட்டு எத்தனை ஆட்சியாளர்களை வைத்து எண்ணத்தை பயமுறுத்தினாலும் சரிதான், இங்கே ஒரு ஆலயம் கண்டிப்பாக எழுந்து நின்றே தீரும். அதுக்கு பக்தர் பெருமக்களாகி நீங்களாம் செய்ய வேண்டியது கொஞ்சம் 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 நம்ம மனசை நிதானமாக்கி, உடனே ஒரு லாட்டரி டிக்கெட் எடுத்து ஒரு வீடியோ அடிக்கணும்னா எப்படி? முதல்ல 100 ரூபா அடிக்கும், அப்புறம் 500 ரூபா அடிக்கும், போக போக கோடி கிடைக்கும். என்ன நான் கேட்டேன், ஒரு கார் கிடச்சிட்டு ஃபைனான்ஸில் தான் எடுத்திருக்கேன், 5 மாதம் எடுத்துட்டு அடுத்த மாதம் கட்ட முடியல, 5ஆம் தேதி டியூ வைக்கணும். நான் நேற்றுக்கு வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஸோ தெரியாமல் தான் கார் எடுத்துகிட்டு அதில் அப்படி இருந்துங்க. பார்த்தா சாமிகிட்ட பேசுவேன், வரும் டக்குன்னு ஒரு கச்சேரி ஆர்டர் வரும். அண்ணா காருக்கு பைசா, நாளைக்கு சோறு பொங்க வழி இல்லை, 4 நாள் கச்சேரி இல்லை. பகவானே சூரத்குமாரா என்னப்பா அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நொண்டணும், கொஞ்சம் கஷ்டப்படு பைத்தாரன். அந்த முட்டி மோதுற நேரத்தில் படாமல் ஒரு கச்சேரி வந்துடும். தம்பி ஏற்ற சூப்பர் சூப்பர் 2 வருஷத்துக்கு கச்சேரி தான், 2 லட்சம் ரூபா படா, 20,000 அட்வான்ஸ் வரும்.
இப்படி வரணும்னு நீங்கள் நம்பணும். இவனுக்கு கிடைச்சதை மட்டும் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு இதை விட பெருசாக கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது யார் மூலமாக கிடைக்கணும் நீங்கள் சிந்திக்கல, அதான் உண்மை. என்ன எனக்கு என்ன கடன் இல்லையா, கஷ்டம் இல்லையா, சண்டை இல்லையா, சச்சரவு இல்லையா, எல்லாம் இருக்குது. சாமி சொல்கிற மாதிரி அது வினை பையன் விதி பையன் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக என்ன சாமி மாதிரி அங்கே ஒப்படைச்சவங்க வேலையை பார்த்து அதை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஆலயத்தில் வந்து பொருளை மட்டும் தேடாமல் அருளை மட்டுமே இப்போ நாடி வந்து கொண்டிருக்க இந்த பக்தகோடி பெருமக்களே, இறைவனிடம் பல கோடி முறை மன்றாடி விழுந்து நமஸ்காரங்கள் செய்தாலும் யோகிகளை நாடி அவர் பாதத்திலே விழுந்து வழங்குகின்ற பொழுது அந்த யோகிகள் நமக்காக கொஞ்சம் கருணை காட்டுவார்கள். பகவானே, என் மீது வந்து இவ்வளவு அடம் பிடித்து அழுகின்றானே, அவனுடைய வேதனை போக்க வேண்டுமே என்று நமக்காக அந்த யோகிகள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது அந்த வரத்தை பகவான் நீயே செய்து கொடுப்பார். அப்பொழுது அந்த யோகிகள் நமக்கு தருவார். இப்பொழுது இங்கே வந்து நான் சாமியை நேரில் பார்த்துருக்கேன்னு வைங்களேன், பார்த்தவங்களெல்லாம் சித்தராக முடியுமா? சாமி சொல்லுங்க, சாமி யாரையோ ஒருத்தர் பார்க்க போனாங்க, அதே மாதிரி 10 பேர் கூட்டத்தில் போனவங்களாம் சாமியார் ஆகிட முடியுமா? திருஞான சம்பந்தர் ஆகிட முடியுமா? அப்போ சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் இருக்கும். அப்போ இந்த ஏரியாவில் இவ்வளோ தூரம் இருந்த இடத்துல இந்த ஒரு ஆள் மட்டும் சித்தராக மாறணும், சிவகுமாரன் அடியாராக போகணும்னா அந்த பாக்கியம் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவரால் நீங்கள் பயனடைந்துவிடுங்க. எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி பொன்னான நேரங்களை எல்லாம் வீணாக்காமல் தன் அருகிலே இருக்கின்ற கடவுளை நாடி செல்ல வேண்டும். அங்கே ஒரு கடவுள் இங்கே இருந்து அலையாமல் பக்கத்திலே இருக்குல்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி செய்ய அலையிறீங்க. பக்கத்திலே ஒரு பகவான் இருக்கார். ஏன்னா சோறு போடுவாங்க, இந்த டைமுக்கு போனால் சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக வரக்கூடாது. சாப்பாடு முக்கியம். அதே அளவுக்கு ஆண்டவனை நம்ப வேண்டும், இந்த சிவகுமாரை நம்ப வேண்டும். சில நேரம் அந்த சிவகுமார் சார் கோபத்தில் பேசுவாங்க, எதையா இறஞ்சிடுவாங்க. அன்னைக்கு கூட ஒரு சிங்கி எடுத்து இறஞ்சி, ஆனால் அந்த சிங்கில தான் இருந்திருக்கு வேலை. அந்த சிங்கி பட்ட இடம் அருமையான ஒரு இடம். அந்த அம்மாவுக்கு பட்ட இடத்துல பல்வலி இருந்திருக்கு. பல்லு வலியெல்லாம் துடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கு போகிறதான் பல்லு எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, சாமி இறந்தது கரெக்டு தான், அதுக்கு போகிறதான் எனக்கு இந்த பல்லு எடுத்து நிம்மதியாக இருக்குங்க. அதே மாதிரி இவங்க ஒரு அம்மா கோபப்பட்டு போயிட்டாங்க, மறல பேர சொல்ல விரும்பல. சரி, அவர் இருந்தாலும் பேசுகிறாங்க. நான் சொன்னேன், பகவானுக்கு யார் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட தான் முரண்பாடாக பேசுவாங்க, ஏசுவாங்க. அப்போ என்னன்னா உங்கள் மேலே பாசம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் ஏசுகிறாங்க. உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கேட்பீங்க. இப்போ எங்கள் அப்பா என்ன ஏசுறானா கேட்க மாட்டேனா, கோப்பிட்டா போவேன். பக்கத்துக்கு கூட ஏசுனா கோப்பிடுவேன். அப்போ சாமிக்கு நீ பிள்ளை, அப்போ சித்தர் நமக்கு குரு. குரு ஏசும்போது நான் ஏன் கோப்பிடணும்? குரு ஏசுனா நம்ம மேலே பாசம் வச்சுருக்காரு. பாசம் இல்லாத சிஷியன்ட்ட குரு ரொம்ப விஷப்படுற பார்த்துக்கிங்களா? அந்த படிக்கிற பையனுக்கு மட்டும் தட்டி கொடுத்து திரும்ப திரும்ப கொடுப்பாரு. அறவே புரியாதவங்க சரி 10ஓடு ஒன்றா விட்டுருவாங்க, தெரிஞ்சவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுப்பாங்க. அதனால் அந்த சாமி நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லித்தர இந்த சிவகுமாரின் பாதம் பற்றி, எம்பெருமான் யோகிராம் சிவகுமார் பாதம் பற்றி தினமும் வாங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு நேரம் உள்ள வரட்டாலும் வெளியிலாவது ராமான்னு கும்பிட்டுட்டு போங்க. நீங்கள் இப்படி கும்பிடனுக்காருக்காக வேண்டி தான் இப்போ ஒரு நோட்டீஸ் அடித்து எல்லா வீட்லேயும் ஒட்டியிருக்கோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுர் ராயன் தான் ஒட்டியிருக்கு. சிவகுமார் ஜெயராம், சிவகுமார் ஜெயராம், சிவகுமார் ராயன் ஒட்டலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாமிக்கு பேரை தான் ஒட்டி ஒட்ட சொல்லியிருக்காரு ஒழிய தான் பேரை சொல்லலை. என்ன நீ அப்பாவுக்கு பேரை சொல்லப்பா, உனக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு வேண்டிட்டு இருக்காங்க. நமக்காக பிரார்த்தனைக்கூடிய தாய் தந்தரை போல் நமக்காக ஒவ்வொரு நாளும் துதிக்கின்ற எம்பெருமான், நான் சிவகுமாரன் என்று அன்போடு பழகி என்னை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட என் வாழ்வியலின் மாற்றத்தை ஏற்படுத்தி தந்த ஐயா சிவகுமார சுவாமி அவர்கள் எல்லாம் காலம் பல கோடி ஓராண்டு வாழ்ந்து இங்கே வருகின்ற மக்களுக்கெல்லாம் நல்ல அருளை தர வேண்டும் என்று வேண்டி அவர் நமக்காக பகவானத்தில் வேண்டி எல்லா அருளையும் பெற்றுத் தருவார் என்று வேண்டி எனக்கு அடுத்த கச்சேரி இருக்கு, கச்சேரிக்கு போகணும். சிவாய நம சிவாய நம சிவாய நம திருச்சிட்டாபுரம்.
யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுமார்.